ஹலோ மக்களே, குட் மார்னிங் டு ஆல். நான் இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதத பத்தி தெரிஞ்சுக்கிறத பத்தி சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இன்னைக்கு டாபிக் என்னன்னா விவசாயத்தை பத்தி. விவசாயம்னா என்னன்னு சொன்னாலே மக்களே ஒரு மாதிரியா விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இந்த விவசாயத்துல பட்ட பாடு இருக்குதே, ஒவ்வொரு விவசாயியும் அப்படி ஒரு நொந்து நூலாகி அப்படி ஒரு இது இருப்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறது நெல்லு. நெல்லோட மாச காலம் 3 மாசமும் இருக்குது, 6 மாசமும் இருக்குது. மொத்தம் 3 மாசம். மொத கொல்லியை ஓட்டணும். கொல்லி ஓட்டி சேர் அடிச்சு 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 நல்லா குழப்பி வைக்கணும். டிராக்டருக்கு ஒரு ஒரு ஓட்டுறதுக்கு ஒரு 5000 ரூபாய் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அண்டை போடுறதுக்கு ஒரு ஒரு 900 ரூபாய் 3 பேருக்கு. இதெல்லாம் கழிச்சு போக பார்த்த அப்புறம் கடைசியா ஃபைனலா ஒரு எத்தனை ஒரு என்னது ஒரு என்ன ஒரு ஏக்கருக்கு 25 மூட்டை வந்தா லாபம்னு வச்சுக்கலாம். ஆனா இங்க 25 மூட்டைன்னு வரவே வராதே. எப்படி நீங்க 25 மூட்டை வராதுன்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. எப்படின்னா, இப்பெல்லாம் சீசன் எல்லாம் மாறி போச்சு. இப்ப நெல்லு ரகம்லாம் மாறி போச்சு. எல்லாம் ஹைபிரிட் விதையா வந்து போச்சு. இதனால நான் நெல்லு வந்து அவ்வளோத்தரம் ஈல்டு கொடுக்க மாட்டேங்குது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், ஓ விவசாயம் லாஸ்ட்ல போகுதுன்னு நினைச்சுன்னு நம்ம இப்படி சொல்றோம். ஆனா மேட்ரு விவசாயம் லாஸ்ட்ல போல, ப்ராஃபிட் தான். நாம திரும்ப பாரம்பரிய வழிமுறையில ஃபாலோ பண்ணணும். அடுத்தது சவுக்கு கொல்லி நடந்தது பார்த்துருப்பீங்க. சவுக்கு கொல்லி அந்த சவுக்கு கொல்லி எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கும். உள்ளார போய் பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு.